This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஆக்ஷன் ரோலுக்கு ஆசைப்பட்ட நக்மா. சிட்டிசனில் கவர்ச்சி நடிகையால் சினிமாவுக்கே முழுக்க போட்ட சோகம். நடிகை நக்மா தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்த நிலையில் அவர் சிட்டிசன் படத்திற்கு பிறகு அவர் பொட்டியை கட்டிக்கொண்டு மும்பைக்கே போனதாக காரணம் கவர்ச்சி நடிகை அனுராதா தானாம். ஏன் அப்படி அவர் என்னதான் செய்தார் என்பதை பார்க்கலாம். இது குறித்து செல்வன் அன்பு என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியதாவது: அழகான நடிகை நக்மா, அவரை 80 கால கவர்ச்சி நடிகையை வைத்து பில்டப் விட்டு ஓட வைத்த ரகசியம் தெரியுமா? நக்மா சினிமாவுக்குள் நுழைய முடிவெடுத்த அவர் அம்மாவின் கணவர் சினிமா தயாரிப்பாளராக இருந்தபோதுதான். அதாவது இரண்டாவது தந்தை நக்மாவின் இயற்பெயர் நந்திதா மெரார்ஜி. இவரது தந்தை அரவிந்த் மெரார்ஜி குஜராத்தில் பெரிய தொழிலதிபர். ஷாமா காசி என்ற இஸ்லாமிய பெண்ணான நக்மாவின் அம்மா சீமா என்ற ஹிந்துவான மாறி அரவிந்த் மெரார்ஜியை மணந்தார். நக்மா பிறக்கும் இருவரும் பிரிந்தனர். பின் சீமா சுந்தர் சதானாவை மணந்தார். 3 குழந்தைகள்: ஜோதிகா, ராதிகா, ஒரு மகன் சூரஜ் சந்தனா. தயாரிப்பாளரான இரண்டாவது தந்தை சுந்தர் சந்தனாவின் செல்வாக்கில் நக்மாவுக்கு முதல் படமே சல்மான் கானுடன் பாகி என்ற அப்படம் வெற்றி படம்தான். வெற்றிக்கு நம்ம இளையராஜாவும் ஒரு காரணம். ராஜாவின் ராஜாதி ராஜா ரஜினித்த ராஜா பாடலையும் கேளடி கண்மணி பாடகன் சங்கதி பாட்டையும் கெத்தா தூக்கிட்டு போய் வச்சிட்டாங்க. பாடல்தான் அப்படின்னு கதையும் காப்பி. நாயகியை வெளியில் ஒரு இடத்தில் சந்திப்பான் நாயகன். விரும்புவான். பின் அவரவர் வழியில் போவார்கள். ஒரு நாள் நண்பர்களோடு விருப்பமே இல்லாமல் விபச்சார விடுதிக்கு செல்லும் நாயகன் அங்கு அடைப்பட்டிருக்கும் நக்மாவை வர்ஜினிட்டியோடு கொண்டு வந்து விடுவான். மாமா வில்லன்கள் துரத்த மீதி கதை. அடுத்த படமே ஆந்திராவுக்கு வந்து விட்டார் நக்மா. சிரஞ்சீவியோடு அவர் நடித்த கரணா மெகுடு சூப்பர் ஹிட். அதை வாங்கி மலையாள டாப் செய்து ஏய் ஹீரோ என வெளியிட்ட கேரள விநியோகஸ்தர் கோடீஸ்வரரானார். நாகார்ஜுனா சிரஞ்சீவியோடு கெட்ட ஆட்டம் போட்டு அவரை தன் தலையில் சுமந்து வந்தார் ஜென்டில்மேன் ஷங்கர். ஆமாம், ஷங்கரும் குஞ்சிமேனனும் நடிகையாக கொண்டு வரவில்லை. ஏதோ தேவலோகத்தில் இருந்து தேவ கன்னிகளில் ஒருவரை நாயகியாக்கி கொண்டு வந்திருப்பது போல தாங்கினார்கள். காதலன் பூஜையில் நக்மாவையே பார்த்து கொண்டிருந்த நடிகர்கள் பல. சத்யராஜெல்லாம் ஓப்பன் ஜொல்லுவிட்டு நக்மாக்காக வில்லாதி வில்லன் என்ற ஐயர் படமெல்லாம் இயக்கினார். நக்மா அப்படி தனித்திருந்தார். காதலன் படத்தில் ஒவ்வொரு ஆசையும் தமிழ் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. ஷங்கர் குழந்தையைப் போல் துள்ளி எல்லாம் தூங்க வைத்தார். கோழி குஞ்சுகள் கூட நக்மாவை பார்த்து கோபாலா கோபாலா என பேசினா என்றால் பார்த்து கொள்ளுங்கள். நக்மா சப்பி போட்ட குச்சி மிட்டாயின் குச்சியை சேகரித்து வைத்த பிரபுதேவா காதலுக்கு சுத்தம் கெட்டும்
கிடையாது என்ற படம் சூப்பர் ஹிட். ஆனால் நக்மாவின் கண்டிஷன்களை ஏற்காததோடு சரத்தின் கடன்களை பார்த்து நக்மாவை விலகினார். இதுவரை சுகமாக போனது. நாகார்ஜுனாவோடு தெலுங்கில் நடித்த கில்லர், கிரிமினல், டப்பிங் படங்களில் தோல்வியால் நக்மா கிரேஸ் முடிவுக்கு வந்தது. கொஞ்சம் கொஞ்சம் இருந்த கிரேஸையும் பாக்யராஜ் வேட்டியை மடிச்சுக்கட்டு படத்தில் வேட்டையாக்கி காலி செய்தார். அரவிந்தன் வேட்டையை மடிச்சுக்கட்டு தோல்வியால் தீனா படத்தில் ஒரு பாடலுக்கு நடித்தார் நக்மா. வத்தி குச்சி பத்திக்காதுடா பாடலுக்கு நக்மா ஆட காரணம் அஜித்தோடு சிட்டிசன் பட வாய்ப்புதான். தமிழ்நாட்டில் நக்மாவை காலி பண்ணிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, நம்ம கவர்ச்சி நடிகை அனுராதா. இவ்வாறு அவர் தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.